நம்மளுடைய நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணட்டும், கமெண்ட் செக்ஷனில் சொல்லட்டும். அதை விஜய் அவர்களும் பார்க்குறாங்க, ஃபேமிலியும் பார்க்குறாங்க. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட நாட்களாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள் எப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுவார், அதில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர் மேலே எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது, எவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரெண்டாவது, சங்கீதா அவர்களை என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்கிறாரோ இல்லையோ, அதை விட எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது உள்ளே என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா டீட்டெயிலும் வந்திருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போதோ எல்லாருமே பேசின விஷயங்களுக்கு அப்படியே டோட்டலாக ரிவர்ஸாக இருக்குது சார். வெளியில் வந்த தகவலும் அவர் யார் யாருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, எவ்வளோ கொடுத்துருக்காருங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே விஜயுடைய மனைவி, பிள்ளைகளுக்கு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே செய்யலை, கவனிக்கலை. வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாரு, செய்யும் போது என்ன மாதிரி அவர் பண்ணியிருக்காரா பண்ணலையா, அவர் எப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுவார் எதிர்பார்க்குற சமயத்தில் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணார். இப்போ அங்கே தான் ஒரு ட்விஸ்டே வச்சார். இது எப்படி இருக்கும், என்னென்ன சொல்லியிருப்பார், அவர் எதை சொல்லாமல் விட்டுருப்பார் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் அவர் அந்த பிரமாண பத்திரத்தில் நோட் பண்ண விஷயங்கள் தகவல் வெளில வரும்போது தான் பேசுகிறவர்கள் எல்லாருக்குமே ஒரு பேரிடியாக இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 624 கோடி சம்திங் அவருடைய சொத்து மதிப்பு ஒன்று காமிச்சிருக்காரு. அசையும் சொத்துக்களாக ஒரு 404 கோடியும், அசையா சொத்துக்களாக ஒரு 223 கோடி சம்திங் சொல்லியிருக்கார் மொத்தத்தில். பட் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் சொல்லியிருக்கார். BMW கார் 2, டொயோட்டோ கார் 2, இதோட பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கார் ஒன்று மாருதி ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் நிறைய பேர் தெரியும் ஒரு கார் பொசுக்குன்னு வெளில போயிட்டுவையா, அது யாரும் எடுத்துகிட்டு போகிறது தான் விஜய் தான் போவார் அப்படிங்கிறது மாதிரி. இதோட ஒரு சிறப்பாக நான் பார்க்குறது என்னென்னா டிவிஎஸ் எக்ஸல் ஒன்று வச்சுருக்கிறதா ஒன்று சொல்கிறார். 67,000 நோட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் சொன்னாங்க ஒரு வண்டி அவர் வீட்டில் இருந்து எல்லா பேரும் இவருடைய பார்வையுமே இந்த லக்ஸஸ் காரில் தான் போகும். உங்களுக்கு BMW டொயோட்டோவா இதில் விஜய் வருவாருன்னு நோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பொசுக்கு அந்த ஸ்விஃப்ட் கார் நிறையா இதில் வெளில போன தகவல்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கான். டிவி ஸ்விஃப்டே ஒன்று போகுது. அதை இப்போ இது யாரோ போகிறாங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க போடுறான்னு நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் என்ன தோணுதுன்னா, இந்த அவர் பக்கத்தில் பீச்சு தானே, ஸ்விஃப்ட் கார் எடுத்துகிட்டு போய் பீச்சில் உட்காந்து காற்று வாங்கிட்டு ஜாலியாக பிளாக் கிளாஸில் போட்டு உட்காந்து பார்த்தவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போன சம்பவங்கள் இருக்குது, நிறைய நடிகர்கள் பண்ணி எனக்கு தெரியும். அதை பத்திரிகை ஒர்க் பண்ணும்போது நிறைய மாறுவிடங்களில் போனவங்க நான் நிறைய இடத்துல பேட்டியை எடுத்திருக்கேன் நான். பட் இங்கே டிவிஎஸ் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை போட்டு அறுபாட்டுக்கு ஜெல்லுன்னு ஒரு அதாவது நார்மலான ஒரு ட்ராக் ஷூட்டை ஒன்று போட்டு போவார்னு நினைக்கிறேன், டீ சாப்பிட்றதுக்கு மாதிரி அந்த மாதிரி. ஸோ இப்படி ஒரு அவருடைய நோட்ஸில் இதெல்லாம் இருந்தது. வெல்ஃபேர் கார் ரொம்ப ரொம்ப என்னென்ன சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செட்டுன்னே சொல்லலாம். நீங்கள் கேரவன் எப்படி ஃபீல் பண்ணுமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் டொயோட்டா வெல்ஃபேர் கார். அதை நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணுறது. மம்முட்டிக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கார் இது. விஜய்க்கு பிடித்தமான ஒரு கார். ஆனால் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரு. நீங்கள் ஒரு பெர்த்து ஒன்று இருக்குது, நீங்கள் சீட்டு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சல்லுன்னு பேக்கில் போய்ட்டு அப்படியே படுத்துரும். அப்படியே நம்ம டிவி பார்க்குறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியம் சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு டான் வச்சுருந்தா அப்படி இருக்குது அந்த கார். ஸோ அந்த மாதிரி லக்ஸரி கார் ஒன்று. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அது டொயோட்டா வெல்ஃபேர். ஸோ இந்த கார்கள் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் ஐஓ பேங்க்கில் ஒரு 223 கோடி ரூபா சம்திங் ஒரு வைப்பு தொகையாக வச்சுருக்கப்பட்டிருக்கு. இது அப்படியே போனோம்னா கிட்ட 1,20,00,000 கோல்டு வச்சுருக்கிற மாதிரி ஒரு தகவல். அப்புறம் சில்வர், கொஞ்சம் டைமண்ட், கொஞ்சம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இது நார்மலாக நோட் பண்ணிக்காரு. இனிமேல் ஒரு ஹைலைட்டே இருக்குது. அப்புறம் நிறைய வணிக வளாகங்கள் அதெல்லாம் கூட இருக்குது. அதுதான் இனிமேல் தான் இருக்குது. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே ஒரு 10 வீடு இருக்குது அவருக்கு சொந்தமாக. அங்கே நிறைய வாங்கி போட்டிருக்காரு. அவர் சம்பாதிச்சதெல்லாம் முக்கியமான இந்த அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. நிறையா நான் சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோவில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் 4 காம்ப்ளெக்ஸ் விட்ருக்காங்க. அதில் வர்ற வாடகையெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு கொடுத்துட்ருக்காருன்னு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே நல்லா கவனிச்சுங்க. எஸ்ஏசி அவர்கிட்டையும் சோபா அவர்கிட்டையும் கேட்டால் தெரியும். இதை காம்ப்ளெக்ஸில் வரக்கூடிய வருமானம் மாத செலவு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் நான் நினைக்கிறேன். அவருடைய அப்பாவுக்கு இது வரைக்குமே அப்பாவை பார்க்கல, பேசலை, ஒன்றும் செய்யலை, கவனிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேசப்பட்டுச்சு இல்லையா. ஒரு பீரியடு வரைக்கும் தான் அவருடைய ட்ராவலிங் இருக்கும். இலக்கை நோக்கி ஒன்று போகும்போது இங்கே வீட்டுக்குள்ளேயே நம்ம குண்டா சென்டர் குதிரை ஓட்ட முடியாது. என்னென்ன தேவையிலோ ஒரு பெத்த பிள்ளையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இதையும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே அவருடைய தந்தைக்கு எஸ்ஏசி அவர்களுக்கு 3 கோடி ரூபா கேஷ் கொடுத்துருக்காங்க.
விஜயால் கவனிக்கப்படாத தந்தைக்கு 3 கோடி. எஸ், புரிஞ்சுதுங்களா? கோவத்துல கொடுத்துட்டாரோ? அவர் தான் கோவமா இருக்காரு சார். இந்த மாதிரி எந்த பையனும் கோவத்துல அப்பாவுக்கு 3 கோடி கொடுத்து நான் பார்த்தது இல்லை சார். அதுதான் சொல்கிறேன், பிடுங்கிட்டு போன இப்போ பிள்ளைகளை பார்த்துருப்பாங்களே தவிர கொடுத்த பிள்ளைய பார்த்துருக்க. இதுதான் சொன்னேன், அவருடைய தந்தையும் தாய்க்கும் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப லோபல் பர்சன், நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். பட் அவருடைய அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய வருமானங்களே 2 பேரும் கொடுத்துட்ருக்காரு. மாதம் உங்களுக்கு என்ன செலவு எடுத்துங்க, சொந்த வீட்டில் இருக்கீங்க, சாப்பாட்டு செலவு உங்களுடைய செலவு வச்சுங்கன்னு மாதம் ஒரு வருமானம் 2 பேருக்கும் போயிட்டுருக்கு. புரிஞ்சுதுங்களா? 10 வீட்டில் வரக்கூடிய சில விஷயங்களும் அப்பா அம்மாவுக்கு பண்ணியிருக்காங்க. இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இங்கே தான் வருது. மனைவியை கவனிக்கல, பெரிய பிரச்சனை, சாப்பாடுகள் இல்லாமல் இருக்காங்க, டீ குடிக்க காசு பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, வீட்டு விட்டு வெளில போக சொல்லுவோம், போகக்கூடாதுன்றாங்க, கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த மனைவி மேலே பாசமே இல்லைன்னு சொல்லவர்களுக்கு மத்தியில் மனைவி பேரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் 15 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. இது எப்படி பார்ப்பீங்க? இவர் தான் மனைவியை கொடுமைப்படுத்துகிறவரா? இது இல்லாமல் 12 கோடி ரூபா கேஷ் கொடுத்துருக்காரு. இதை யார் பண்ணுவா? பட் இருக்குங்கிறதுக்காக தூக்கி கொடுத்துட முடியாது. ஆனால் தன் மனைவிக்கும் அப்பா அம்மாவுக்கும் கொடுத்தது ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு ஒரு நீங்கள் விஜயோட நேரடியாக பலர்களுக்கு தாங்க தெரியும் அவருக்கு. நான் தான் திரும்ப சொல்லியிருக்கேன், ரொம்ப லோபல் பர்சன், ரொம்ப ஹம்பிளான ஒரு பார்ட்டி. ரொம்ப பேச மாட்டார், அமைதியாக இருப்பார், செயலில் கட்டுவார். தன் மனைவி இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்கிற மத்தியில் இன்றைக்கு இந்த பிரமாண பத்திரத்தில் நோட் பண்ணும்போது என்ன சொல்ல முடியும் நம்ம? பார்த்துங்க. இது தவிர பசங்களுக்கு பெருசாக தராருன்னு என்ன பண்ண முடியுமோ இந்த ஏஜுக்கு தரணுமோ கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்ச ரூபா ஜேசன் செஞ்சு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். பொண்ணுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு. டோட்டலாக குடும்பத்தை கவனிக்கலை அப்படின்னு சொல்லப்பட்ட விஜய் இதெல்லாம் கவனிக்காமல் தான் செஞ்சுருப்பாரா? நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள். அதை ₹1 கூட கொடுக்கலண்ணா சார். அதான் சொல்கிறேன், ₹1 கொடுக்காதவர் தான். அப்பாவுக்கு 3 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்துருக்காரு, அம்மாவுக்கு 85 கொடுத்துருக்காரு, அவருடைய மனைவிக்கு 12 கோடி கொடுத்துருக்காரு, அசை சொத்துக்கள் 15 கோடி இருக்குது. ஏங்க இவர் சம்பாதிக்கிறது எல்லாமே மனைவிக்கு குழந்தைகளுக்கு தாங்க, வேற யாருக்கு கொடுக்க போகிறார்? அடுத்த இவருடைய எல்லாமே இருக்கிறது பூரா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தானே போகும். இங்கே திரும்ப ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், பிரச்சனை வந்திருக்கு, ஓகே, பிரச்சனை இல்லை, அதை அவங்க தீர்த்துக்குவாங்க. அதுக்கு முன்பாக இவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டதுக்கு மத்தியில் விஜய் யாருக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேச முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? இது 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 வரைக்கும் பேசுனாங்கல்ல, இப்போ இவ்வளோ தூரம் அவர் நோட் பண்ணியிருக்காருல்ல, இவ்வளோ தூரம் இவர் இவ்வளோ செஞ்சுருக்காருன்னு பேசுவாங்களே யாராவது? பேச மாட்டாங்க. அப்புறம் நெகட்டிவாக வந்தால் பேசலாம். அரசியலில் வந்ததுனால ஒரே நோக்கம் விஜயை அடித்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதான். அவரும் நீங்கள் அடிங்க, அடிக்க நான் நிமிர்ந்து நிற்பேன். இரும்பு இஷ்டத்துக்கு வளைக்கணும்னா அடித்தாதான் அது இஷ்டத்துக்கு போக முடியும். அதனால் விஜய் அடிக்க அவருடைய ஆதரவு பெருகிட்டு தான் இருக்குது. நேற்று பெரம்பூரில் தாக்கல் செய்யும்போது வந்தது கூட மக்களுடைய ஆதரவு என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜென்சி கிட்ட மேலே டார்கெட் வைக்கிறாரு. 2K கிட்ஸ் ஜென்சி கிட், நீங்கள் தயவுசெய்து ஏப்ரல் 23 7 மணிக்கு ஓட்டு போகும்போது அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் விசில் சிம்பில் மறக்காமல் ஓட்டு போடுங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்கிறார். ஒன்னொன்னையும் சொல்கிறாரு, ரொம்ப வலியோடு இருக்கேன், பல வழியில் தாங்கிட்டு இருக்கேன், அதுவும் அந்த வழியிலோடு தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன். நான் என்ன வழிங்கிறத புரியுதா உங்களுக்கு? சுற்றிலும் அடித்தாங்க, அதை கூட தாங்கினார், ஃபேமிலிக்குள்ளேயும் அடிக்க ஆரம்பித்தாங்க. இது அரசியலில் நடக்கும். இது எல்லாருமே அவருடைய பேரண்ட்ஸ்லேருந்து வீட்டு சொன்ன ஒரு விஷயம்தான், நம்மளும் அதை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் நான் ஏதோ ஒன்று செய்யணும் மக்களுக்கு நாட்டுக்குன்ற அந்த குறிக்கோளோடு தான் நான் வந்தேன். என்ன அடித்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். ஸோ அது என்ன வழிங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. இப்போ மக்கள் உங்களை நம்பி நான் வந்துட்டேன்னு சுருக்கமாக சொல்லியிருக்கார் சார். பிரமாண பத்திரத்தில் இவ்வளோ விஷயங்களை நோட் பண்ணியிருக்கார். நீங்கள் குறிப்பிடாமல் ஒரு விஷயத்தை போய் அதில் குறிப்பிட முடியாது. நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா கம்பேரிசன் நடக்கும் வேறு. அப்போ இதில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இப்படி இருக்கே அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அங்கே ஒரு செக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அவர் விஜய்க்கு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் கரெக்டான ஒரு விஷயத்தை அவர் நோட்டீஸ் கொடுத்துருக்கார். இப்போ இதுலேருந்தே அவருடைய அந்த வே ஆஃப் இது எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க. நீங்கள் அது சொல்லலை, ஒரு டாட் கூட இல்லாத அளவுக்கு நேற்று சப்மிட் பண்ணியிருக்கார். 7ஆம் தேதி இந்த மனுவுடைய அந்த விசாரணை ஒன்று வரும். அது டோட்டலாக எல்லா வேட்பாளருக்குமே 7ஆம் தேதி சொன்ன பிறகு 9ஆம் தேதி அந்த மனுக்கள் வாபஸ் பெற ஒரு நாளாக நிர்ணயிக்கப்படுது. ஸோ இது ப்ரொசீஜர். பட் நேற்றைய பண்ணினது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக எல்லாருடைய பார்வைக்கும் தெரியுது.
டோட்டல் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அப்பா அம்மாவுக்கு, மனைவிக்கு, பசங்களுக்கு. இதை விட என்ன சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. சஞ்சய் கூட இப்போ ஒரு படப்பிடிப்பில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மைண்டில் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. உண்மைதானா? இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் 5 பேர் சார் 4 பேர் இருக்காங்க சார் வீட்டில். இப்போ இவர் வந்து சினிமாவிலேருந்து முடிச்சுட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்ட்டார். அரசியலில் நிறைய வேலைகள் இருக்குது. இவர் சும்மா நீங்கள் அரசியல் வரந்தால் குடும்பத்துக்குள்ள தான் இருக்க போகிறாரு. அங்கே தானே இருந்தார். உங்களுக்கு 2024 பிப்ரவரி முன்னாடி வரைக்கும் வீட்டில் தானே இருந்தார். பட் இவர் அரசியலுக்கு வந்துட்டார். 2வது பொண்ணு ஃபாரினில் படிச்சிட்ருக்கு. சங்கீதா அவர்கள் நீலாங்கரை வீட்டிலலாம் இன்னமும் இருக்காங்க. விஜயும் சங்கீதா நீலாங்கரை வீட்டில் இருக்காங்க. அங்கங்கே பொண்ணை பார்க்குறது அப்பப்போ ஊருக்கு போயிடுறாங்க. இங்கே ஜேசன் சஞ்சய் ஒரு படம் டைரக்ட் பண்ணணுன்னு வந்து தன்னுடைய முயற்சியால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூட ஒரு படத்தை பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையில் இருக்கார். அப்பப்போ அவர் நீலாங்கரை வீட்டுக்கு வர்றாரு, அம்மாவை பார்க்குறாரு, பேசுகிறாரு, போகிறாரு. அவருடைய அடுத்த லைஃப் ஒன்று இருக்கு இல்லையா ஜேசன் சஞ்சய்க்கு, அதை நோக்கி அவருடைய பயணம் போகணும் இல்லையா. டைரக்டர் ஆகிறாரு. நாளைக்கு டைரக்டராகவே இருக்கலாம், இல்லை ஹீரோவாக மாறலாம். விஜயோடைய ஆதரவு, ரசிகருடைய ஆதரவு அவருக்கு வரலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. படத்துலேயும் ஒரு சில சீக்வன்ஸ் நடிச்சிருக்க கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோ வச்சு பண்ணது ரெடியாக இருந்தாங்க நிறைய தயாரிப்பாளர் இல்லை. அவர் தாங்க மாட்டேன்னு சொன்னார். நான் டெக்னிக்கலாக தான் போகணும், ஸோ டைரக்ஷன் பிடிக்குது அப்படின்னா சரி ஓகே ஒரு படம் பண்ணிட்டு வரட்டும். ஏன் இப்போ டைரக்டர் ஹீரோ பண்ணுறது இல்லையா, இல்லை ஹீரோ டைரக்ட் பண்ணுறது இல்லையா, எல்லாம் உண்டு. ஸோ டெக்னிக்கலாக வந்திருக்கார். அதனால் அவர்களோட வேலையில் அவர்கள் பார்க்குறதுக்கு இப்போ நேரம் இப்போ இல்லை. இதுதான் சுருக்கமான ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்கணும். அரசியலில் வந்துட்டாருன்னா மக்களுக்கு என்ன செய்யணும், நாட்டுக்கு என்ன செய்யணும், நீ அடிச்சிங்கன்னா அது தப்பே கிடையாது. ஃபேமிலிக்குள்ளே நீ அடிக்கிறதானு ஒரு தவறாக இருக்குது. அதை விட ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை போய் சுற்றி அடித்தா எப்படி அது? அவர் எதையுமே கண்டுக்கலை, எதையுமே வந்து இது டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார். நான் நேற்று சொன்னதில் முக்கியமானது, ரொம்ப வலியோடு இருக்கேன், வலியில் தாங்கிக்கிட்டு இருக்கேன், அதோடு தான் அவங்க வந்து சந்திச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஆக மொத்தத்தில் அவங்க எல்லாருமே பிஸியாக இருந்துகிட்டு இருக்காங்க. எஸ், 4 பேரும் 4 ரூட்டில் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் கூட கிடையாது. இல்லை, எப்படி முடியும் சொல்லுங்கள்? பையன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் படம் வெளியிட்டு படம் சக்ஸஸ் ஆகணும், அந்த ஒரு தாட்ஸ் அவர் இருக்குது. பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க, அது மேற்படிப்பு படிச்சுட்டு வேறு லெவலுக்கு போகணும். இவர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போயிட்டார். அரசியலில் நேரமே இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மனைவி சங்கீதா வீட்டில் இருக்காங்க, பசங்கிட்ட பேசணும், பொண்ணை பேசணும், அது ஃபாலோ பண்ணி சின்ன வயசுலேருந்தே பசங்க மேலே ரொம்ப லவ்வில் இருந்தவங்க, இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க. படிப்பு ரொம்ப முக்கியம்னு அதில் கவனம் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது தீர்த்துக்குவாங்க. நாளடைவில் அது தீர்க்கிற வாய்ப்புகள் வரும். நம்ம ஃபேமிலிக்கு எதையுமே சொல்ல முடியாது, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் சிறப்பாக நல்லபடியாக நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம எதுக்காக நம்ம இதை கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் இருந்து மட்டும்தான் நியூஸ் வந்திருக்கு. 2வது பக்கத்துலேயும் ஒரு நியூஸ் வரும்போது தான் நம்ம அதை பேசினா கரெக்டாக. கண்டிப்பாக சார். ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால இவரை வந்து இவரை போட்டே அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நியூஸ் வந்துருச்சுல்ல, இதை பார்க்கும்போதோ இவ்வளோ நாள் நம்ம நெகட்டிவாக வந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இது கம்பேர் பண்ணும்போது இல்லாமல் போயிடும். அவர் தான் சொன்ன இல்லையா, ரொம்ப பேச மாட்டார், மைண்டில் வச்சுக்குவார், நேரம் வரும்போது பேசுவாருன்னு சொன்னேன் இல்லையா. வேட்புமனு தாக்கல் நேரம் வந்தது, இதை வந்து நோட் பண்ணிட்டார், சொல்லிட்டார் இல்லையா. ஃபேமிலிக்கு நான் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டார். இதோட என்ன பண்ண முடியும்? அவருக்கு வரக்கூடிய நிறைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவார். அதுக்கு நேரம் வரும்போது சொல்லுவார். அது ஒரு சந்திப்பு நடந்திருக்கு, அது வரும்போது இன்னும் தெளிவாக தெரியும். எலெக்ஷன் முடிந்ததுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட கவனத்தை கொண்டு வர போகிறாரு. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட. எஸ், நிறைய விஷயங்கள் வரும், அது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த இன்டர்வியூ எப்போ சார் வரப்போகுது? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, அது கூடிய சீக்கிரம் வர்றது மாதிரி ஒரு தகவல் இருக்குது. பட் அது இன்னும் சரி ஐடியா பண்ணாமல் இருக்காங்க. வந்தால் சிறப்பாக இருக்கும். அது எலெக்ஷன் முன்னாடி வர்றது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம். ஓகே சார். எதுக்காக அப்படின்னு சொல்லுன்னா, இவங்ககிட்ட கேட்குற கேள்விகள், ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டேன்றாரு, பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அவர் தரப்புலேருந்து ஒரு தடவை பேசிட்டார் அப்படின்னா சரியாக இருக்கும், அதனால தான் கேட்குறேன். இல்லை சார், ப்ரெஸ் என்னென்னா நிறைய பேர் இந்த சமயம் இருக்கும்போது கேள்விகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரு கேள்வி முடிஞ்சோன்னு ஒரு ஆன்சர் பண்ணலாங்கும் போது அடுத்தடுத்த கேள்விகள் வரும்போது இவருடைய பயணம் இப்போ மக்கள் சந்திப்பு, எலெக்ஷனு, இதான் இலக்கை நோக்கி போகுது. பட் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும். அது மீட் பண்ணால் சிறப்பாக தான் இருக்கும், மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக சந்திக்கணும். என்ன கேள்விகள் கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லலாம், தப்பே கிடையாது. பதில் சொல்ல பர்சனல் கேட்டுருவாங்களோன்றதுனால யோசிக்கிறாங்க. இல்லை, எதுவாக இருந்தால் கேட்கட்டும் சார். கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. இதில் ஒன்றும் கிடையாது இல்லை. அவங்களான சட்டையை பிடிச்சி இழுக்கவா போகிறாங்க? கிடையவே கிடையாது. பட் அந்த நேரத்தில் வந்து சில வேலைகள் பலனால அவர் வந்து சொல்லாமல் போகிறது மாதிரி இருக்கே தவிர, ஆனால் சொன்னால் சிறப்பாக இருக்குன்னு தான் நானும் விரும்புகிறேன். நான் அதை கண்டிப்பாக
சில கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், சில கேள்வி சொன்னால் இப்போ என்னால் சொல்ல முடியாதுங்க, நேரம் வரும்போது சொல்லிடலாம். அதுமாதிரி ஓகேன்னு தான் சொல்ல போகிறாங்க, இல்லை நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை வந்து தவிர்க்கிறாரு. அது ஏங்கிறது மட்டும் தான் எனக்கும் கொஞ்சம் புரியல. ஏன்னா அவரோட நிறைய படங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டார் அப்படிங்கிற விஷயம்தான் நமக்கு தெரியும் நமக்கு. பட் ஆனால் எங்கே பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, எங்கே பேசணும்னு ஒன்று இருக்குது. பட் இங்கே வந்து விஜய் பேசி தான் தீரணும். பேசுவார், நீங்கள் கண்டிப்பாக பேசுவார், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு பேச வேண்டிய சூழ்நிலையை டார்கெட் போட்டு வச்சுருக்காரு, ஸ்கெட்சில் இருக்குது, பிளானிங்கில் இருக்குது. கண்டிப்பாக பேசுவார். அப்போ நிறையா விஷயங்கள் வந்து மீடியா கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லுவார், தீர்றார், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போவும் போகிற இடங்களில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் நம்ம நிறையா பார்த்துட்டு தகவல் வருது. இப்போ போகிற இடங்கள் மக்கள் சந்திப்பில் மீடியாக்காரர்கள் கேட்டால் தயவுசெய்து விஜய் அவர்கள் 2 பதிலை சொல்லுங்கள், தவறு கிடையாது. உங்கள் பதிலுக்காக காத்துட்ருக்காங்க மக்களும் ரசிகர்களும். அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கப்படுது. நீங்கள் பேசணும், பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிறது தான் நான் விரும்புகிறேன் சார். நான் ஓகே சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சார், இது ஒரு ஃபார்ம் தாக்கல் பண்ண போகிறாரு. இந்த ஃபார்மில் வந்து அரசியலை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, அதில் யார் பேரை மென்ஷன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இருந்தது. என் ஒய்ஃபு சங்கீதா தான் அப்படிங்கிறத பலமுறை நம்ம சேனல்லே சொல்லியிருக்கோம். ஒரு ஆள் சேஞ்சஸே கிடையாது சார், சங்கீதா தான் அப்படிங்கிறத சொன்னோம். கண்டிப்பாக சங்கீதா 2 பசங்க இருக்காங்க, பார்த்துங்க, இதுதான் எங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறத தாக்கல் பண்ணிட்டார். எஸ், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போதே வேற ஒரு சைடில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், எஸ். ஏன்னா நிறைய நியூஸ் வந்தது, அந்த நியூஸுக்கு எல்லாமே இந்த நியூஸ் வந்து வேற மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறது. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, என்ன எப்படி ஏன் இதை வச்சு என்ன பண்ணலாம், இது என்ன தகவல் பண்ணுவது, என்ன இருக்க போகுது, என்ன சொல்லாமல் இருக்க போகிற, அதை வச்சு அடிக்கலாம் நினச்சிருந்தவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே ஒரு திண்டுக்கல் பூட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன். நான் இதை தெளிவாக சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இதை விட வந்து என்ன சொல்ல முடியும்னு தெரியல. யாருக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை அவங்களும் அனலைஸ் பண்ணுவாங்க. பார்க்கும்போது இது சிறப்பான ஒரு பார்வையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே சார், அடுத்த வீடியோவில் வந்து அடுத்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஷேர் பண்ணலாம். அடுத்து எப்போ விஜய் இன்டர்வியூ கொடுக்க போகிறாரு, அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு பர்சனலாகவே அப்படிங்கிறதையும் இன்னும் நிறைய செய்திகள் வரும், வந்துக்கிட்டு இருக்குது. அதை தான் நம்ம ஒரு தொகுத்து நம்ம நேயர்களுக்கு நம்ம சொல்லுவோம். இது கூட நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு விஜய் இன்றைக்கு அந்த அஃபிடேவிட் மூலமாக நிறைய விஷயங்கள் தாக்கல் பண்ணியிருக்காரு. இது நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், அதை வரவேற்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.